இந்த ஒரு சீன் அந்த கூலிங் கிளாஸ் போட்டது, டெடி பேர் வாங்கினது, தண்ணி பழம் வாங்கினது, துண்டு போட்டது எல்லாமே லைனா அவர் பண்ணாரா, அடுத்த நாள் நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார், ஸ்டாலின் விஜயாக ஆசைப்படுகிறார். ஐயோ கிட்டார் வாங்கிட்டாப்ல, அடுத்து கிட்டார் கேட்பாங்களே. அவர் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவர் வந்துட்டு முடங்கி போயிட்டு உக்காந்து இருப்பாரு அப்படின்னு நான் கூட நினைச்சேன்டா. ஆனா அவரு என்ன பண்றாருன்னா ஜாலியா ரோட்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காருடா. என்னடி சொல்ற? என்னடா படத்தை லீக் பண்ணிட்டோம் பயந்துட்டானா? பாஸ் அவன் ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் பாஸ். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கண் கலங்குற விஷயங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய படத்தை வந்து பிளாக்ல ரிலீஸ் பண்ணி விட்டான். Say no to piracy. விஷாலனன் வழியில் வந்த நமக்கு பைரசி எதற்கு? பதில் சொல்லு. அவ்வளவு தெரியுமா உனக்கு? ஒருத்தர் பண்றதை வந்துட்டு அடுத்த நாளே இன்னொரு டீம் வந்து அப்படியே பண்ணுதுடா. அப்பாவும் சரி மகனும் சரி அவங்க கட்சியிலுக்கிறவங்க சரி அப்படியே தொடர்ந்து பண்றாங்கடா. என்னடி சொல்ற? உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு. A few moments later. மகளிரை நான் கேட்கிறேன், என் தலைவர் சிங்கம் வந்துட்டாடா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின், உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் அவன் இன்னும் திருந்தல மாமா. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? பண்ணிடலாமா? ஒரே வாரத்துல முடிச்சிட்டு நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். என்ன சண்டை போடுறீங்க? தம்பி நீ கிளம்பு. உச்சிகட்ட அவமானம் போல. நான் இப்ப வீட்டுக்கு போய் தட்ரா கதவை தட்டா முண்டா பட்டான கியூட்டா இருக்காரு. ஒருத்தர் சொன்னாரு கூத்தாடியில வந்துட்டு நம்பி யாரும் போகாதீங்கன்னு. ஏன்னா அவர் சொன்னது கரெக்ட் தான், கூத்தாடியை நம்பி போகலாதான். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க ஜேன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா. பேசாதடா தற்குறிப்பில்லை. இதுக்கப்புறமேட்டும் அவரு ஏதாவது பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவரு செத்தது இதெல்லாம் நான் தொடவே மாட்டேன்னு சொன்னதுக்கு தானே அவரை திருப்பி கூப்பிட்டு அசிங்கப்பட்டு போயிருதுங்க. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கில போய் நில்லு. அவருடைய படத்தை பத்தி ஒருத்தர் சொன்னாரு, அதை பாருங்க நீங்க. ஆனா அவர் எந்த அளவுக்கு அதை வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்காருன்னு பாருங்க அந்த படத்தோட பத்தி. ஏன்னா எல்கேஜி நேத்து வருவா, இன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சா நாளைக்கு சிஎம்மா இப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த கலை ரசிகர்கள் மனசுல ஒன்னும் தெரியாத ஒட்டுமொத்த தலை ரசிகர்கள் கொஞ்சம் நீங்களே இப்படி பண்ணின்னு பார்த்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால சொல்றது என்னன்னா இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா, இளைஞரணி வாழ்த்தும் இமயமண்ணா, உயிரான இளம் தலைவர் எங்கள் அண்ணா, உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப? இல்ல உனக்கு எப்படி தைரியம் இருந்தா என் பேரன அறைவேன். என்ன தைரியம் தான் என் பிள்ளை அடிப்பேன்? என்ன தைரியம் தான் எங்க அப்பா என் கண் முன்னாடி அடிப்பேன்? என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவே அடிப்பேன். இது யாரா? நீங்க ஆட்டத்திலே இல்லன்றது நீங்க புரிஞ்சுக்காங்க. பேசாதடா தற்குறிப்பில்லை. ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் பண்ணியிருக்காரு கருணாநிதி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அவரே சொல்லுவாரு. உடலை சின்னது துன்பநிதி இவர்களை பற்றி பாசிட்டிவா தான் சொல்லுங்க சார். இருக்கும் பத்தி பாசிட்டிவா சொல்லணும்னு சார் அவர் இறந்துட்டார். அவர் இறந்துட்டாருன்றதே ஒரு பாசிட்டிவான செய்தி நம்ம பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்றாரு, ஆனா அவர் யாருன்றது வந்துட்டு நம்ம பசங்க பிடிச்சாங்க தேடி. ஏன் அவர் சொன்னாருன்றதுக்கு காரணம் இதுதான். மண்டியில ஒட்டுமொத்த தலை ரசிகர்கள்
புதுசா ஒருத்தன் வந்து ஏமாத்துறான் அவனை நம்பி உடன்பிறப்பை காக்கும் அன்பு அண்ணா. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா புதுசா வந்தவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றாரு. கரெக்டு தான்பா, புதுசா வந்தவங்க ஓட்டு போடக்கூடாது. அவர் கரெக்டாக தான் சொல்றாரு. ஏன்னா உதயநிதி வந்துட்டு இப்போ புதுசா வந்திருக்காரு, அதனால அவருக்கு வந்துட்டு ஓட்டு போடக்கூடாது. அதுதான் அவருடைய சீடு, அவருடைய சிசிய புள்ளி சொல்லிட்டு போறாரு, எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. ஓப்பனா இதை ஒத்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பாருங்க, 200 பெறுவோம் 200 பெறுவோம் 200. என்னடா இவ்வளவு ஓப்பனாவே சொல்லிட்டீங்க எல்லாத்தையும். 200 பவர். அதான் வர்க்கீஸ்